வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி மீல் மேக்கரை வைத்து கோலா உருண்டை செய்யலாங்க. அது ரொம்ப அருமையாக இருக்கும். முதல்ல இதை செய்கிறதுக்காக 1/4 kg அளவுக்கு மீல் மேக்கரை நார்மல் பச்சை தண்ணியில் ½ அன் ஹவர் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜாரில் 5 பச்சை மிளகாயும் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 இல்லைன்னா 6 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளையும், 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முதல்ல லேசாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே மீல் மேக்கரையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சி அதையும் இந்த விழுதில் சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க, அருமையாக வரும். கூடவே அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். நாம் தேவைன்னா கரம் மசாலா பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாங்க. போதுமான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வைக்கலாம். நம்ம கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எடுத்தால் போதுமானது. பாருங்கள், இந்த சைஸ் போதுங்க. இது போல் மீதமுள்ள அனைத்து மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறி வரணுங்க. நல்லா காஞ்சி வந்தாச்சு. இந்த அளவுக்கு காஞ்சி வந்த உடனே நாம் உருட்டி வைத்து கோலா உருண்டைகளை சேர்த்து விட்டுக்கலாம். இது போல் 1 by 1 கோலா உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா உருந்து கலர் மாதிரி வருதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அதிகமாக எண்ணெய் குடிக்காதுங்க இந்த கோலா உருண்டைகள். நல்லா பொரிஞ்சாச்சு. இதை எடுத்துட்டு மீதமுள்ள உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மீதமுள்ள உருண்டைகளையும் சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெயில். பொரிஞ்சு வந்த உடனே இதையும் எடுத்து ரொம்ப அருமையாக வருங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.